சட்டப்பேரவை கூட்டத்தில் இன்றும் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்கின்றனர் அதிமுக எம்எல்ஏக்கள். எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கருப்பு சட்டை அணிந்து பேரவை கூட்டத்தில் பங்கேற்க வருகை புரிந்திருக்கிறார். இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக சட்டப்பேரவை இன்று 5வது நாளாக கூடியிருக்கிறது. மானிய கோரிக்கை விவாதத்திற்காக இன்று சட்டப்பேரவை காலை 9:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, அதே போல பொதுப்பணித்துறை, வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. இன்றைய பேரவை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில 65 எம்எல்ஏக்களும் இன்றைய தினம் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதிமுக பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து 3வது நாளாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்திருப்பது முக்கியமாக இங்கு பார்க்கப்படுகிறது. இன்றைய தினமும் இந்த கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இன்றும் அதிமுகவினுடைய எதிர்ப்பு பேரவையில் எதிரொலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு அதற்கு பிறகாக காலை 11:45 மணி அளவில் ஆளுநரை கவர்னர் மாளிகையில் சந்திப்பதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்ற போது அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவையில் எதிர்ப்புகளை பதிவு செய்து வெளிநடப்பு செய்திருந்த நிலையில் 3வது நாளாக இன்றைய தினமும் அந்த எதிர்ப்பை அதிமுக பதிவு செய்ய திட்டமிட்டிருக்கிறது. பேரவை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இன்று காலை 9:30 மணிக்கு பேரவை தொடங்கியதும் முதல்ல வினாக்கள் விடை, அதாவது கேள்வி நேரத்தோடு பேரவை தொடங்கும். அந்த கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு விவாதத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய தினமும் அதிமுகவின் கோரிக்கையாக இருக்கும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறாகத்தான் இன்றைய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.